குட் ஈவினிங் விதஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து படித்தவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியாது, படித்தது கம்மி தான், ஆப் நாலேஜ் கிடையாது, இங்கிலீஷ் பேச தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் வந்து பிரகாஷ் தான். அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பாரத் சார் சொன்ன ஒரே விஷயம், ஏதோ தான் நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இது வரைக்குமே எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து இந்த அளவுக்கு எனக்கு காப்பாற்றி எடுத்து வந்திருக்கு. 4 வருஷமாக வந்து இந்த பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையுமே வீடியோ பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி, படிக்காத என்னையும் ஒரு விவசாயம் பண்ணுற ஃபேமிலியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே இப்படி பாலமுருகன் சார் சப்போர்ட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் டைமிங் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் தடங்கள் வந்துச்சு. தடங்களுங்கிற தாண்டி கேலி கிண்டல் நையாண்டி எல்லாமே நிறைய வந்துச்சு. விவசாயம் பண்ணுறேன், படிக்கலை, ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, எல்லாம் எதுவுமே தெரியாத இடத்துலேருந்து நீ எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி ரொம்ப இது பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துல டபுள் டைம் நான் முடிச்சு மீட்டிங்கில் வந்திருந்தாரு. ரிஸ்க் எடுங்க அப்படின்னு சொன்னார். ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் எப்படி பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டிருந்தாரு. சரி பார்க்கலாமே, விவசாயம் பண்ணால் என்ன, ஒரு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க், 4 மணி நேரம் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலான்ட்டு ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணேன். ஒரு 10 நாள் வந்து வண்டி வாடகை கொடுத்ததா எங்கள் ஊருக்கு போய் சேர்ந்தேன், ஒரு 500 ரூபா மாதிரி. அந்த 10 நாள் போட்ட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு நான் முடிச்சிருக்கேன். ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டே ஒரு ஆப் நாலேஜ் கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாத இடத்துலேருந்து ஒரு 80,000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன் ஒரே வாரத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலமுருகன் சார், சதீஷ் சார், அந்த என்னோட டீம் வந்திருக்காங்க. இப்போ நான் முடிச்சதே சந்தோஷம் கிடையாது. நான் படிக்கலாம்னு சொல்லி கிண்டல் பண்ண இடத்துலேருந்து எனக்கு கீழே ஒரு 10 டைமில் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சந்தோஷம் பண்ண முடியும்.